எப்போதுமே திமுக ஆட்சி செய்யறப்ப அதுக்கு ஒரு ஆன்டி இன்கம்சி ஃபார்முலா வரப்ப திமுக முதல்ல என்ன ஃபாலோ பண்ணா, ஒரு நடிகரை இறக்கும். சரி, விஜயகாந்த் இறக்குச்சு, கமலை இறக்குச்சு, இப்போ விஜய் இறக்குது. சரிங்களா? இவங்களோட கட்டமைப்பு என்னன்னா, இவங்களோட கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கப்ப இந்த கூட்டணோட ஆன்டி இன்கம்சி விட்டு ஒரு சாரா நேரடியா தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லுகிற பிஜேபி ஏடிஎம்கேக்கு போகக்கூடாது. அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கூட்டணி 2 பேர் தான் இருக்கிறாங்க. மேற்கொண்டு வருவாங்களா வரான்னு தெரியல. அப்ப நம்மளோட ஆன்டி இன்கம்சி ஓட்டு அங்க போறப்ப அது 4ஆ ஸ்பிளிட் ஆகணும். சீமானுக்கு கொஞ்சம் போகணும், இவங்களுக்கு நம்ம இது விஜய் கொஞ்சம் போகணும், அப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறப்ப எதிர்ப்பு ஓட்டு 4ம் நேரடியா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விழுந்தாதான் திமுக வீழ்த்த முடியும். 4 விழாம எனக்கு பிஜேபிக்கு ஒன்றும், ஏடிஎம்கேக்கு ஒன்றும், நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி 2 பேர் இணைஞ்சிருக்கவங்களுக்கு ஒன்றும், சீமானுக்கு ஒன்றும், விஜய்க்கு ஒன்று இருக்கிறப்ப குறைந்த வாக்கு விஷயத்தில் நாம் வென்றெடுக்கலான்றது தான் இவங்களுடைய கணிப்பு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அடிக்கிற மாதிரி அடியே அழுகிற மாதிரி அழுகுன்னு சொல்லி அப்படியே சாஃப்ட் கார்னர் நகர்த்துறாங்க. நல்லா கேட்டுங்க.